அப்படி எப்பா நடுசாம அப்படி தேடி வந்து கருப்பசாமி அப்படி உனக்கு கைப்பிடிச்சு பாக்கு கொடுத்த கருப்பசாமி சொன்ன பாக்குப்படி நடக்கணும். பாக்கு சொன்ன பாக்குப்படி நடக்கணும். இப்போ வீடு மனை அப்படி கெட்டுறது மாதிரி இல்லைன்னா அதுல எதுவும் தடங்கள் இருக்க மாதிரி யாரும் வந்திருக்காங்களாப்பா? வீட்டு மனை யாரும் கெட்டுற மாதிரி தடங்கள் இருக்கா? யாரா இருந்தாலும் எந்திரிக்கலாம். மன சம்பந்தப்பட்டு எதுவும் கேட்கணும்னா வீடு சம்பந்தம் அடுத்தால வந்தா சொல்ல மாட்டேன். ஆனா 3 பேர் இருக்காங்க சில விஷயத்துக்கு. நீ இருக்க இன்னொன்னு இருக்கு. பாப்பா உட்காரு. யாரு வீடு மனை இடம் பிரச்சனை வீடு வாங்க சீக்கிரம் வாங்க சொன்னா இல்லையா? ஆமாயா. மன பிரச்சனை அப்படி வீடு அமைச்சிருந்தாலும் அப்படி ஒரு சரிவர இருக்காது. அப்படின்னு பிரச்சனை இருக்கு. அப்படி ஆட்கள் உட்காந்துருக்காங்க. ஆனா பரவாயில்ல. வீடு யாரும் மாறி போய் வீடு சரியில்லாம இருக்கா? என்ன புது வீடு கட்டி எதுவும் சரியில்லாம இருக்கா? வீடு மாறி எதுவும் அப்புறம் காலைல விடுங்க. 3 பேருக்கும் யாரும் வந்து விடு. கருப்பசாமி ஒரு வாக்கு தந்தாலும் சரியா தருவார் நம்பி வச்சிருக்கோம். உண்மையாப்பா? கண்டிப்பா. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன். எப்ப பண பிரச்சனைகள் தானாவே தேடி வந்துடும். உண்மையா? சத்தமா சொல்றேன். அப்படி வழக்காடி பார்த்தேன். மனை அமைச்சு வரலாமா இல்ல அப்படி காலி மனை கிடைச்சிருக்கு அந்த மனையில மனை அமைக்கலாமா? சத்தமா சொல்லுவாங்க. என்ன சொல்றது சரியா இருக்கா இல்லையா? இது ரெண்டையும் கேட்டு வந்தாலும் கருப்பசாமி வழக்காடி தரேன். அப்படி இப்ப இருக்கக்கூடிய இடத்துல உட்காரே வச்சிருக்கேன். உண்மையா? அந்த இடத்துல கொஞ்ச நாள் உட்காரலாங்கிற உத்தரவு இருக்கு. மத்தபடி மனையை அமைச்சு வர இப்ப உத்தரவு இல்லை. சொல்லு புரியுதாப்பா? மனையை அமைச்சு வர உத்தரவு இல்லை. அப்படி கருப்பசாமி வாக்கு கொடுத்தாலுமே அப்படி மனையை அமைச்சு வைக்க முடியாத சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கு. உண்மையாப்பா? பாகப்பிரிவுன்னு கருப்பசாமி நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்துட்டேன். அது நடந்து வரும். ஆனா ஒரு தடவை கூப்பிட்டாங்க அதுக்கு பிறகு எந்த பேச்சும் இல்லை. சத்தமா சொல்லணும். பாக்கு சரியா வரும். சரி ஒரு வச்சிருமா வாக்கு கொடுக்குமா அந்த பிள்ளைகளுக்கு? கருப்பசாமி அப்படி ஏன்னு கேட்டேன். இனி வரக்கூடிய காலத்துல பணமும் கொடுத்து அதுக்குண்டான பொருளாதாரத்தையும் கொடுத்து கருப்பசாமி மனையை அமைச்சு தரணும் உத்தரவு இப்ப இல்லை. ஆனா 3 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சு தரேன். அமைச்சு தரலாம். அது வரைக்கும் இந்த மனையிலே இருக்கலாம். எந்த ஒரு குறையும் இல்லை. கருப்பசாமி வழக்காடி பார்த்து 2 மனை இல்ல 3 அமைஞ்சிருக்கலாம். ஒண்ணு நமக்கு பாகத்துல உள்ளது. இன்னொன்னு இப்போ அமைச்சு கொடுத்துருக்கனா இப்ப இருக்கிறது. உண்மையா இல்லையா? 3 மணிக்கு கருப்பசாமி அமைச்சுட்டாரு. நல்வழிப்படுத்துற மாதிரி மக்களுடைய தொடர்பு உனக்கு ரொம்ப இல்லை. உண்மையா? எந்த மக்களுடைய தொடர்பு இல்லை. என்ன நடக்குதுங்கிற ஒரு அறியாம புத்தியும் இருக்கு. உண்மையா பையா? கருப்பசாமி ஏன்னு கேட்டா இடம் வரக்கூடியதுல இந்த கருப்பசாமி குதிரை போற இடம்லாம் கருப்பசாமி கூட வரேன். இன்னைக்கு 3 பேர் வேலைக்கு போனீங்க. எத்தனை பேர் போனீங்க? 3 பேர் வேலைக்கு போனீங்க. அப்படி போன இடத்துல ஒரு வயல்ல கொஞ்சம் தடுமாடிட்டு மேற்கோரத்து வய கால் விழுப்போம். சரி இன்னொன்று கொடுப்பா கருப்பசாமி. ஆமா சரி அப்படி பாப்பா வழக்காடி பார்த்தேன். அப்படி போகக்கூடிய இடத்துல பேரும் புகழும் வாங்கிட்டாரு. எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்தி இதுல இருந்து எண்ணி ஒரு 13 ஆண்டு இந்த கருப்பசாமியோட வளர்த்து எந்த ஒரு குறை இல்லாம காப்பாத்திட்டாரு. உத்தியோகத்தை நல்லபடியா வர வச்சு 2 இடத்துல இன்னும் வேலை கிடைச்சிருக்கும். எத்தனை இடத்துல? 2 இடத்துல. கருப்பசாமி பாக்கு போய் ஆகுது சரக்கு கொடுத்தலடா. உண்மையை சொல்லணும்ல. ஏன்னா நிறைய சரக்கு வேணும். அதான் கருப்பசாமி பொறுமையா எனக்கு சரக்கு வேணும் தான் நல்லா வாக்கு கொடுப்பேன். சரக்கு சுருட்டு தான் கருப்பசாமி. மாலை அப்படி போடக்கூடிய மாலையில எனக்கு போட வேண்டாம். அங்கேயே போட்டுக்கலாம். கருப்பசாமி ஏன்னு கேட்ட நல்லபடியா ஆக்கி கொடுத்து இனி வரக்கூடிய காலத்துல காப்பாத்தி கொடுத்தா போதுமாப்பா? எதிரிகள் தொல்லை உனக்கு எப்பவுமே இருக்காது. நான் கருப்பசாமி வாக்குத்தாரு. அது போகக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு காலம் இருந்தது இப்போதைக்கு இல்லை. உண்மையா? கை காலில் அப்பப்போ ஒரு சின்ன சின்ன அடிபடும். அதெல்லாம் கருப்பசாமி பார்த்துக்கிட்டது. வேலையில வரக்கூடிய மன உளைச்சல் வீட்டில் ஒரு வீண் வாக்கு சண்டைகள் அதெல்லாம் இனிமேல் கூடி சீக்கிரம் எதுவுமே இல்லாம நிப்பாட்டித்தாரு. உன்னுடைய உறவு வழியில பார்த்தா 3 குடும்பத்துல 2 குடும்பத்துல நாம போய் அப்படி அப்பப்ப தலையை காமிச்சா நல்லது. வேற எதுக்குள்ள போக வேண்டாம். ஆமாப்பா உள்ள போக வேண்டாம். எல்லாம் ஒருத்திக்கு 3 பிள்ளை இருக்கலாம். ரொம்ப வாக்குவாதம் தடிச்சு பேசலாம். வேண்டாம்னு உத்தரவு தரேன். கொஞ்சம் பொறு. எல்லாத்தையும் கிளப்பி ஒண்ணு நல்லா வச்சுட்டாங்க. இந்த கருப்பசாமியோட ஆதிக்கம் வீட்டுக்கு வரும்படா. இந்த கருப்பசாமி ஏற்கனவே வந்துட்டேன். கருப்பசாமி 3 கணி அப்படி 3 திசையில இருக்கு. உண்மை இல்லையா? ஆதிக்கத்தோட கருப்பசாமி வாக்குத்தாரு. நல்லா ஆக்கித்தாரு. என்ன குடும்ப கும்பிடத்துல அப்படி கும்பிடக்கூடிய இந்த இடத்துல கருப்பசாமி 13 ஆண்டு இந்த கருப்பசாமி உன்னை காப்பாத்தி அதுக்கு மேலே காப்பாத்தி தருவேன். 13 ஆண்டு உத்தியோகத்தை நிப்பாட்டாம தரேன். எந்த ஒரு ப்ராப்ளம் காப்பாத்தி தரேன். பழைய ஆட்கள் எந்த பேர் இல்லையா கூட வேலையில எல்லாம் உள்ள இருந்து கெடுத்த போயிருவேன். அதனாலதான் 3 பேரை இறக்கி விட்டேன். எத்தனை பேர்? உண்மை இல்லையா? ஒரு வளர்ந்த பையா இன்னொருத்தர் கட்ட செவத்த பையா எந்த பேரையும் வரவிட மாட்டேன்ட்டேன். உள்ள சரியில்லை. நீ வேலையை காமிச்சா அவன் வேலையை காமிக்கான். உண்மை இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். வேற என்ன கேப்ப? இந்த வீடு முடியணும்
செய்யணுங்களா அது லேட் ஆயிருக்கு கொடுத்தாச்சு. கருப்பசாமி இடம் 2 தடவை பணத்தை கொடுத்தாச்சுடா. ஆமா உண்மை இல்லையா? ஆமா. கொடுக்க வச்சதுனா சரி ஒரு தடவை பணம் கொடுக்கும்போது 2 பேர், இன்னொரு தடவை 4 பேர் இருக்கணும். ஆமா உண்மை இல்லையா? ஆமா. 4 கொடுக்க வச்சேன். சரி. இல்லைன்னு செவிட்டு இழுத்து தரேன், வடக்க போய் தெற்க திரும்ப மாட்டான். வடக்க தானே இருக்கான், ஆமா. தெற்க திரும்ப மாட்டான். ஏற்கனவே ஒரு மண்ணெல்லாம் புடுங்கின மனம் தான். எதுவுமே அவனுக்கு வந்து அவன் சம்பாதித்துல வரல. அது இல்ல. உண்மையா பையா? உண்மைதான். ஒரு விலங்காடு வச்சிருக்கானா? ஆமா உண்மையாதியா? அது ஒரு பெண்ணடிட்ட புடுங்கினது. அதனாலதான் உடம்புல நோயும் சுகரும். ஆமா உண்மையா இல்லையா? ஆமா எல்லாம் வச்சு அவனுக்கு கவலைப்படாத. சரி என்ன வணங்குற பிள்ளைல சேட்டையை காமிச்சாலும் நான் என் சேட்டையை காமிச்சிருவேன். சரி பாம்பு அத்து விட்டுருவோம் வீட்டுக்குள்ள. அவ்வளவு நடமாட்டது பத்தியா? ஆமா. எல்லாம் வீட்டுக்குள்ள போயிடும். சரி. வடக்க பார்த்த வீடு ஆமா அவனுக்கு, ஆமா உனக்கு சொல்லல. ஆமா. உண்மையா பையா? ஆமா. மொத்தம் 5 பேர் இருக்காங்க. ஆமா உண்மையா? பாம்பு பிள்ளை அள்ளி விட்டுருவோம் வீட்டுக்குள்ள. ஒரு பேரும் பறக்க முடியாது. உனக்கு துரோகம் பண்ணாம கருப்பசாமி காப்பாத்திட்டாரு, முன்ன காப்பாத்திட்டாரு, நல்லபடியா செயல்படுத்தி வாழ வச்சுட்டாரு. வேற என்ன கேட்கணும்? கர்ப்பபைக்கா? கர்ப்பபைக்கா உடலுக்கா? கர்ப்பபை அப்படின்னு சொல்றதா உண்மையான கேட்டேன். நல்லா ஆக்கிட்டாரா? போயிட்டு வா. 2 வாட்டி பேசியாச்சு, பிடிக்கலாம், போயிட்டு வரலாம். நான் என்ன காட்டி கொடுக்கணும் நடந்து வரும். சரி சரியாப்பா? சரி கர்ப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா. இப்ப வெத்தலை மாலை யாப்பா கட்டி கொண்டு வந்தா? எத்தனை மலை? மழையே இல்ல. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அப்படியேப்பா கர்ப்பம். வா என்னதான்டா விழுந்து கும்பிட்டு வா. என்னப்பா செய்யணும்? அந்த மனம் நமக்கு கை வந்து சேர்ந்தாலும் ஆனா அதுல இருக்கக்கூடிய ராசி இருக்கான்னு கேட்க. உண்மையா? அதுல ஏற்கனவே வழக்கு நடந்துட்டு இருக்கு. உண்மையா பையா? நான் என்ன செய்யணும்? கடந்தனி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், ஏற்கனவே வாக்கு கொடுத்தேன். உள்ள செல்ல வந்து வெத்தலை மாலை கட்டி போட சொன்னேன். உண்மையா இல்லையா? கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி வந்தது சந்தோஷம். அடுத்து உத்தியோகத்தை வந்து பார்த்தேன். உத்தியோகமும் இப்போதைக்கு கொஞ்சம் காப்பாத்தான் இருக்கு. உண்மையா இல்லையா? பேத்தி உனக்கு வேலை என்னாயிட்டு? அடுத்த தடவை உத்தியோகம் தரட்டுமா? கொஞ்சம் பார்த்து தரலாமா? அப்படி இது வரைக்கும் பார்த்த வேலை நம்ம 3 வேலை பார்த்து முடிச்சிட்டோம். எத்தனை வேலை? 3 வேலை பார்த்து முடிச்சிட்டோம். காலைல கொடுத்துட்டோம். கேட்போம். அப்படி கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். உத்தியோகம் தரணும்னு உத்தரவாயிட்டு மேல இருந்து ஒரு உத்தரவு கொடுத்தாரு கருப்பசாமி. உத்தியோகம் நல்லபடியாக அமைச்சுட்டாரு. கோவப்பட தானே இருக்கும். அதான் நான் கோவப்பட தானு கேட்டேன். உண்மை இல்லையா? வழக்காடி பார்த்தேன். புத்தி நிலமும் நல்லா சரியாக்கி கொடுத்துருக்கேன். உண்மை இல்லையா? இப்போதைக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. குடும்பத்துல தனிச்சு வாழலாம்னு ஆசைப்பட்டான். என்ன சொல்ற? உண்மை இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து அடுத்து நல்லபடியா 2 பேருக்கும் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்து அந்த மன பிரச்சனை முடிச்சுட்டாங்க. 3 பேர் நான் தான் சொல்லி வரக்கூடிய சாரம் இருக்கு. உண்மையாப்பா? 3 பேர் உண்மையா? உண்மைன்னு சொல்லு. மேல் பக்கம் பிரச்சனை வாதாடுத என்ன செய்யலாம் கருப்பசாமி? கருப்பசாமி உனக்குன்னு பங்குக்கு 2 பேர் தான். உண்மையா? முடிச்சு கருப்பசாமி உனக்கு நல்லபடியா வழக்க பார்த்த மனையை அமைச்சு தரேன். கருப்பசாமி என்ன பண்ணுவ? அன்னதானம் போட்டலாமா? கருப்பசாமி நம்பி வர மக்களுக்கு அன்னதானம் நல்லபடியா கேட்பேன். எந்த முறையிலும் அதை முடிச்சு கொடுத்து கேட்பேன். அடுத்த உனக்கு உத்தியோகம் தான். அப்படி கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். ஒரு சுடலை வந்து இருக்காரு. அந்த சுடலைக்கு செய்யக்கூடிய பாக்கியம் இருக்காமா? என்ன செய்யணும்? உன்னை குலதெய்வம் யாருப்பா? அவர் சுடலை தானே? சிவலப்பெரிங்கிறது ஊரு தானப்பா. சுடலை தானே? கிழக்க இருக்காரா? நல்ல கறவை காட்ட இருக்காரா? சுத்தி கறவை காடு. உண்மையா? கிழக்க வழி அப்படி போகக்கூடிய பாதையில ரோட்டுக்கு தெற்க இருக்காரு. என்ன பத்தியா? உண்மையா? உண்மை கருப்பசாமி என் முகத்தை பார்க்கணும். நான் சொல்றது வாக்கு மாத்திரம் காதுல கேட்டா சரியா இருக்கும். என் முகத்தை பார்த்துட்டு தான் உனக்கு வாக்கு பண்ண. உண்மையா இல்லையா? கருப்பசாமியிட வரணும்னு சொல்லி காலையில ஞாபகப்படுத்தியான். உண்மைதானே? அதனாலதான் பேத்தியை முன்னாடி உட்கார வச்சேன். கூட சாய்லயே உட்கார வச்சேன். என்ன செய்யணும்? காப்பாத்தி தரேன். வயிறு பிரச்சனை ஒண்ணு இல்லையா? இப்போ நல்லாயிட்டா? சரி. கருப்பசாமிட்ட அப்படி அமாவாசை கருப்பசாமி கூப்பிடுவேன். வரவே பேத்தி அமாவாசை கருப்பசாமிட்ட வாக்கு உண்டு. அந்த கொடுத்த வாக்கை செயல்படுத்தக்கூடிய சக்தி கருப்பசாமி கிட்ட வாழ வச்சுட்டாரு. எந்த ஒரு குறையில காப்பாத்திட்டாரு. தாய்க்கு உடல்நிலை சரியில்லடா? ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்களா? ஆமான்னு சொல்லு. உடல்நிலை சரியில்லாம இருக்கா? நெஞ்சு வலி கொஞ்சம் சம்பந்தப்பட்டது இருக்கு. கேட்கலாம் அவர்கிட்ட. கொஞ்சம் சரியில்லை. ஒரு தடவை அழைச்சிட்டு வருவியாங்கிட்ட எல்லாம் நல்லா ஆக்கி தரேன். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி இருக்கும். உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுறாரு. நெஞ்சு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்பமாகுது. சொல்லு புரியுதாப்பா? இருக்கு. அழைச்சிட்டு வருவியா? நம்ம அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். மாஞ்சால கூப்பிடுறதுன்னு நினைக்காத. சொல்லுறது புரியுதா? கருப்பசாமி காப்பாத்திட்டார். நல்லபடியா ஆக்கி தரேன். வேற என்ன காப்பாத்தாக்கிட்ட? நீ போய் கால என்ன கேட்கணும் கேளு. நான் கேட்கணும்ல ஜாமிக்கிட்ட. கொஞ்சம் லேட் ஆகும். எதுவும் நினைக்க கூடாது. கருப்பசாமி வாங்க அப்படி தான் தருவேன். படப்படல ஓட விட மாட்டேன். அப்படி ஓடத்தோட கணக்காக தான் என்கிட்ட வர வேண்டாம். நீ உட்காருப்பா. என்ன நிற்க? சரி. அப்போ தள்ளி உட்காரு. எப்படி இப்படி நிற்காத? கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். அப்படியாப்பா? சரி. எல்லாம் 2 தடவை முயற்சி பண்ணி தோத்து போயிட்டியா?
2 தடவை எல்லாம் ரெடியா வந்து ஒண்ணு பண பிரச்சனை, இன்னொன்னு அந்த கையெழுத்து சம்பந்தப்பட்டது போயிட்டு. உண்மையா பையா அமைச்சு தரலாம். ஆனா உங்களுடைய கிரக நிலை எண்ணி 6 மாசம் ஆகுங்கிற, கொஞ்சம் லேட்டாகுமே, 6 மாசம் ஆகும் சத்திய வாக்கு. ஆனா அனுப்பி தார அப்படிங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சித்தப்பா முறையில் கிடக்கும். யாருக்கா? அதான் கருப்பசாமி கேட்டேன். என்னன்னு கேட்டேன், சித்தப்பா முறையில் ஒருத்தர் இருக்காங்களா, போறேன்னு ஆசைப்பட்டதான் கருப்பசாமி அனுப்பி விடுதான் அப்படிங்காரு. சித்தப்பா இல்ல, சரி கருப்பசாமி யாரு கேட்டேன், 6 மாசம் ஆகும் ஆனா முடிச்சு தரேன். அதுக்குள்ள உனக்கு ஒரு உச்சியத்தை தந்துடுறேன், வேற எந்த குறையும் இல்லை, காப்பாத்தி தரேன். வேற என்ன கேட்பேன்? சரி நல்லபடியா முடிச்சு தரேன். போயிட்டு கனி வச்சுக்கா, செயல்படுத்திக்க. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். சுடலை கொடுத்த பிள்ளையாடா, நல்லா இருக்கடா, அடுத்தால ஒரு வாரிசு இருக்கு, கவலைப்படாத, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சரி ஆமா கருப்பசாமி, சரி நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி. எப்ப குழந்தை வரும் அப்படின்னு யாரும் இருக்காங்களா? குழந்தைக்கு இது கேட்கணும், வீட்டு பிள்ளை பக்கத்துல வரலாம். என்னப்பா வேலைக்கு போயிட்டு திரும்பிட்டியா? என்ன செய்யணும்? நேர காலம் நல்லா இருக்கு, ஆனா கருப்பசாமி கொஞ்சம் கவனிக்கணும். கருப்பசாமி சொன்ன வாக்குப்படி உத்தியோகங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் இங்க இருந்து போனவனே என்ன மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுறாரு. உண்மையாப்பா? உனக்கு நினப்புக்கு வருது அந்த காளியும் சுடலையும் தான். அப்ப நான் யாரு? நான் உண்மையா பையாப்பா? உன் நினப்புல இருக்கிறது அந்த காளியும் என் தங்கை காளி, அப்புறம் சுடலை உள்ளுக்குள்ள இருக்காரு. உண்மையா பையா? ஆட்டம் சுடலையும் வாங்கிட்ட வராரு, காளியும் வராரு. உண்மையாப்பா? நீ நினைக்கியா சந்திர மாதிரி வர நினைக்கியா? அது வேண்டாமே, நான் பாத்துக்கிட்டு அங்க நடக்குது, ஒரு போராட்டத்துல நடக்குது. உண்மையா பையா? ஒருத்தர் சரியில்லை. நானா நீயா? நான் என்ன சொன்னேன், நானா நீயாங்கிறத நடக்கும். தெய்வத்துக்கு சேர்ந்தது இப்போதைக்கு இல்ல. ஒரு 3 குடும்பங்கள் அங்க ஒத்துழைக்கல. உண்மையா பையா? கருப்பசாமி எல்லாம் பாப்பா வழக்காடி பார்த்தேன், அது விஷயமா வேண்டாம், தொழில தரலாம்னு உத்தரவு இருக்கு. இப்ப என்ன சொன்னேன், தொழில தரலாம்னு உத்தரவு இருக்கு. அப்படி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன், 2 பேர் தொழிலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. 2 பேர் கருப்பசாமி உத்தரவு தொழிலுக்கு தரம்னு ஆயிட்டு. நான் உன் வீட்டுல உட்காந்து நான் பதில் சொல்ல முடியாத. ஏற்கனவே 3 வருஷ காலம் வீட்டோட அப்படி அண்டி இல்லாம தூரத்தானே இருக்கும். அப்போ வார்த்தை மாத்திரம் கேட்டுக்கலாமா, என்ன சொல்லுதாங்கன்னு அதை கேட்டுக்கலாம். ஆனா வீட்டுக்குலாம் நம்மளை எடுக்க மாட்டேங்காங்க. உண்மையா பையா? என்ன பண்ண சொல்லுது? என்ன நான் தரது காத்திருக்கேன், வேலை அதை தானே பார்க்கணும். ஏற்கனவே 2 வேலையில போகக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். கருப்பசாமி எந்த குரல காப்பாத்தி கொடுத்தாலும் உள்ளத்துல என்ன சரியா நினைக்க மாட்டேங்குது கருப்பசாமி சொல்லுதாரு. நான் சொல்லல. உண்மையா பையா? என்ன சைவரை நினைச்சுக்கா, நான் சோதிக்க கடவுள் கிடையாது, தரக்கூடிய கடவுள் கருப்பசாமி. கருப்பசாமி இங்க இல்ல, ஏற்கனவே ஒரு இடத்துல பாத்துருக்கேன். உண்மையா? நான் கருப்பசாமி அந்த இடத்துல என் வாக்கு பத்தி பேசி ஒருத்தருக்கு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கருப்பசாமி சொல்லுதுங்களா? இங்க இருந்து கேட்டு பொண்ணே மறந்தது கருப்பசாமி. கருப்பசாமி வாக்குல 1000 அர்த்தம் இருக்கும். அது தொழில எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் கருப்பசாமி நீதிமான் வழக்காடி பார்த்து உன் வயிறுக்கு எந்த ஒரு குறை இல்லாம தொழிலை கொடுத்தா போதுமாப்பா. கருப்பசாமி இங்கிருந்து காப்பாத்தி தரேன், செயல்படுத்திக்கா. இதுக்கு முன்னாடி வேலைக்கு போன வச்சா அது வேற, நெழுது உள்ளத்துல சரியா நினைச்சுக்கா. கருப்பசாமி வரேன், காப்பாத்தி தரேன் நான் சொல்லி கூப்பிட்டோம்னாடா, கவலைப்படாடா அப்படி சொல்லி கூப்பிட்டா வருவேன். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு நேரம் வரும்போது கருப்பசாமியை கூட்டிட்டு போறேன். 3 நேரம் போகல, சரியா 2 நேரம் போறோம். ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ண போகணும். நீ 3 தடவை சொன்னா கருப்பசாமி நம்ப மாட்டேன். அப்படி வரக்கூடிய அடுத்ததுக்கு ஒரு வழிகாட்டி தரேன். வழிகாட்டி வடக்க போகலாம். அப்படி கோயில்பட்டி சைடு இருக்கலாம்ப்பா. அப்படி வடக்க போய் மதுரை சைடு கேட்டு வந்தோமா? காலை விழுந்தோம். சுருட்டு பத்த போதை இல்லை, போதை இருந்தால் வலிக்கணும். போதை இருந்தால் தான் நான் போடுவேன். என்ன செய்யணும்? காப்பாத்தி நல்லபடியா கர்ப்பப்பை பிரச்சனைக்கு போறியா? அந்த கர்ப்பப்பை எப்பனாலும் போகலாம். கர்ப்பசாமி கூட வரேன், நான் தரேன். எனக்கு எந்த குடையும் இல்லையே, என் குடையை தான் நான் பார்ப்பேன். மற்ற இடத்துல என்ன குடை நடந்தா எனக்கு அதை பத்தி நான் ஒன்றும் சொல்லலையே. இப்ப நடக்கிற கூட அப்படி பார்க்க போனா அப்படி சந்திர மாதிரி கூட நடக்கலாம். அப்படி சொல்லு. அந்த போன கோயில்படி போனது இந்த கோயில்கள் தான் போறேன். குலதெய்வம் தான், அது கும்பிடவே வழி இல்லாம இருக்கு. என் வீட்டுக்குள்ள தெய்வம் இருக்கு, உள்ள கும்பிட மனசு வர மாட்டேங்குது. உன் வீட்டுல இருந்து கூட காளி. உண்மையா? என் தங்கை காளி 3 பேர் கொண்டு போய் வேற மாதிரி இடத்துக்கு போறோம், அங்க போறோம் கையை காமிச்சு கொண்டு வந்த தகட வீட்டுல வச்சு நான் சொல்லு, புரியுதாடா? அதனால ஓடி ஒழிஞ்சிட்டான். அவன் மேல நம்பிக்கை இல்லாம தூர போனது. அது ஒரு உயிருக்காக போய் கேட்டது, ஆனா அங்க எதுவும் நடக்கல. உண்மையா பையா? உடன் பிறந்தவளுக்கு போயிருக்கணும். குழந்தை பிறந்து அப்படி எதுவும் பிரச்சனை இருந்துச்சாடா?
குழந்தை பிறந்த அது விஷயமே எதுவும் கேட்க மாட்டாங்களா? ஆமா சாமி. நான் இதை விட எப்படிடா தமிழ்ல சொல்ல, இங்கிலீஷ் எனக்கு தெரியும். ஆமா சாமி சொல்லுங்க. எல்லாம் 3 பாஷை கருப்பசாமிக்கு தெரியும். ஆமா சாமி. தெலுங்குல சொன்னா கேப்பியா? உனக்கு தெரியுமா பாஷை? நான் தமிழ்ல தான் பேச முடியும். அதனால வந்து வில்லங்கத்தை காப்பாற்ற போகும்போது வேற ஒரு தகடை உள்ள கொண்டு கொடுத்து இவ்வளவு மொத்தத்துல வரவிடாம ஆக்கிட்டாங்க. உன் வீட்டுல 3 பேர் ஆடுவாங்க. ஆமா சாமி. உன் அம்மா, ஆமா. உன் தங்கை, ம். உன் கூட பிறந்தவா, ஆமா. அதுக்கப்புறம் நீ. ஆமா சாமி. 3 பேர்கிட்ட போய் இழுக்க மாட்டேங்கான். ஆமா. இந்த கருப்பசாமி ஆக்கி தருவேன். அதுக்கு தான் அமாவாசை என்கிட்ட வரும். கண்டிப்பா சாமி. காலைக்கு சேர்ந்து வச்சிருக்கேன். எனக்கு இப்ப பிரச்சனையா வருது. அடிக்கடி வாய்ஸ் வயிற்றுல பிரச்சனையா வருது சாமி. நிப்பாட்டி தரேன். இப்ப என்ன சொன்னேன்? சரி, சரி. இப்ப நல்லபடியா ஆக்கி தரேன். கருப்பசாமி காப்பாத்தி தரேன். போயிட்டு வரேன். சரி சாமி, தின்னு. சரி வரலாம். நல்லபடியா போயிட்டு வரேன். இப்ப தொழிலை பத்தி கேட்கணும். வேலையை பத்தி கேட்கணும். 3 பேர் இருக்காங்க. எல்லாம் அப்படி வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை கேட்கணுமாப்பா? யாரு கேட்கணும்? டிரைவர் வேலையாப்பா? இப்போ ஓடுற 2 வாகனம் இருக்கான். காலைல உண்டு. அடுத்து தொழிலை பத்தி எதுவும் கேட்கணும்னா உனக்கு தொழில் இல்லப்பா. உனக்கு நான் உனக்கு கூப்பிட்டு கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தா ஏன்னா ஜாதகம் இருக்கக்கூடிய கோளாறு எல்லா விஷயமும் நமக்கு தள்ளி போய்கிட்டு இருக்கு ஒரு மனசுல ஓடுது. உண்மையா எப்ப எத்தனை பொண்ணு பார்த்தாலும் சரி இல்ல நமக்கா ஓடி போய் பார்த்தாலும் சரி எதுவுமே முடியாத பட்சமா தள்ளி போய்கிட்டு இருக்கு. உண்மைதானப்பா? 2.5 வருஷ காலம் கஷ்டப்படுது. எத்தனை வருஷம் ஆயிட்டு? 2.5 வருஷத்துல 2 பொண்ணு பார்த்து கூட வந்திருக்கு, தூரம் போயிருக்கும். உண்மையா? 2 பொண்ணு தான். உண்மையா பையா? கருப்பசாமி கல்யாணத்தை பத்தி கேட்கணுமா இல்ல தொழில் கேட்கணுமா? எதை முதல்ல கேட்கணும்? காலைல வந்துப்பா. ஒரு பெரிய சுருட்டு இருந்துச்சு எங்களை. பெரிய சுருட்டு இருந்துச்சா கொண்டுவாப்பா. ஏன் பீரோட்டில் வச்சிருக்கா? கருப்பசாமிக்கு அனுப்பலாம். இதுல மேல முக்கில தெற்கோரத்தில் கேட்டு வரா. என்ன செய்யணும்? முடிச்சு கொடுத்தா கருப்பசாமி என்ன செய்ய? ஒத்த பிள்ளை அமைஞ்சிருக்கா? அதாவது அப்படி கேட்கற ஒத்த இது வரைக்கும் போடையாப்பா? ஒரு ஆளா போச்ச முதல்ல உண்மையா இல்லையா? சரி அப்படி மலைக்காடி பார்த்தேன் கிழக்கிறக்காளா? என்ன செய்யணும்? முடிச்சு கொடுத்தா கருப்பசாமி இதே செஞ்சுவியா? பார்க்க மனசு மாறக்கூடாத கருப்பசாமிக்கு. நான் போட்டது அன்னதானம் தான் போட சொல்லுவேன். 3 வருஷ காலம் கருப்பசாமிக்கு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் எனக்கு உண்டான கேட்டு வாங்குவேன். கருப்பசாமி கல்யாணம் முடிச்சு அப்படி வாக்குல எனக்கு ஒரு வேஷ்டி எடுத்துக்கிட்டு இந்த கருப்பசாமிக்கு ஒரு பூஜை பண்ணிடணும். அன்னதானம் போட்டணும். போட்டுவியாப்பா? கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். அப்படி வரக்கூடிய வழக்குல நமக்கு கொஞ்சம் விருப்பம் ஆயிட்டோம். மேல உண்மையாப்பா? காலில் விட்டுப்போம். என்னடா கருப்புல என்ன ஒரு மாதிரி பார்க்கான். அப்படியே பார்க்கான். என்னடா கருப்பசாமி சொல்லிட்டாரா இந்த ஆளு கதையை விட்டுட்டு இருக்கான்னு பார்க்க. உண்மையில அப்படி பார்க்கக்கூடாது. நான் கருப்பசாமி ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். உண்மையா? பார்க்கலையா கருப்பசாமியா? இப்போ தான் பார்க்கியா? சுடலையே பார்த்துருக்கியா? அதுவும் பார்க்கலையா? சரி ஒன்றும் சொல்லலாம். அவனை சொல்ல காலில் விட்டு அப்பப்போ அப்படி பேசுவேன். கண்டுவிடக்கூடாது. ஆமா கருப்பசாமி. சரி அப்படி இருக்குமாப்பா? வீட்டுக்கு போயிருக்காப்பா? பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காப்பா? 2வது வீடாப்பா? உண்மையா இல்லையா? 3வது தெருவு. பிள்ளையார் கோயிலை தாண்டி போகணும். வீட்டுக்கு மேல் பக்கம் ஒரு பெரிய பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. உண்மையா பையா? இது முடியும்னு வாக்கு தந்துட்டேன். அமைச்சு தரேன். 2 கையும் காட்டு. ஒரு கையில பிச்சை எடுக்க கூடாது. 2 கையில எடு. கருப்பசாமி காப்பாத்தி தரேன். தொழில வழக்காடி பார்த்தேன். 3 பேர் பாக்கிய வேலை. எத்தனை பேரு? 3 பேர். தொழிலும் நல்லா ஆக்கி தரேன். அம்மாவாசை இந்த கருப்பசாமி மறக்கக்கூடாது. 2 மாசத்துல முடிச்சு தரேன். பேச்சுவார்த்தை நல்லபடியா ஆக்கி தரேன். உண்மையா இல்லையாப்பா? முடிச்சு தரேன். வேற என்ன கேட்கணும்? சரி கருப்பசாமி ஏன்னு கேட்டேன். அப்படி புதுசா வந்தோம் பிரச்சனையா? சரி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒன்னு அந்த வேலையை நிலைக்க வைக்கணுமா வேற வேலைக்கு தரணும்? அதே இடத்துல நிலைக்க வச்சு தரேன். வண்டின்னு பார்த்தா வாகனம் 3 இருக்கு அவங்கிட்ட. எத்தனை இருக்கு? 3 இருக்கு. கருப்பசாமி நீ போடுறது வண்டி 2வது வண்டி. 6ஆம் நம்பர் வண்டி. சத்தமா சொல்லு. எத்தனை நம்பரு? 6ஆம் நம்பர். உண்மையா இல்லையா? கருப்பசாமி காப்பாத்தி தரேன். சுட்டு பார்த்தா சுட்டு குடிப்பா. சரி போட்டு குடிச்சா வாக்கு நல்லா தருவேன். சரை குடிச்சா அதோட வாக்கு தரும். சரை கொண்டு வர மாட்டேங்கியா? உனக்கு பழக்கம் இருக்கலாம். எப்போ மாட்டோம்? உனக்கு பழக்கம் இருக்கா இல்லையா? கடைசியாக 2 பேர் உட்காந்து அடிச்சு வேலை செய்கிற இடத்துல. எத்தனை பேர்? இதெல்லாம் சொல்லுங்க தரப்பில் சரியா இடத்துல வாங்கிட்டு வரணும்னா சரக்கு நல்லா கேட்கறேன். கருப்பசாமிக்கு சரக்கு தான். சரக்கு சொல்லிட்டு நான் கொடுத்து பாருங்க வாக்கு தருவேன். நல்ல தருவேன். சர கொடுத்துருவியா? எனக்கு அடுத்த ஒரு புல் வாங்கிட்டு கருப்பசாமி இதே முடிச்சு தரேன். அப்படி வேலைக்கு உத்தியோகத்துக்கு முடிச்சு தரேன். எந்த ஒரு குறையிலாம காப்பாத்தி கொடுத்து இதே வேலை நினைக்க வைக்கப்பா. இதே வேலை நினைக்க வைக்க. கருப்பசாமி அப்படி பார்த்தேன். வாகனம் இப்ப விட்டு வந்திருக்கியா? வாகனம் வாடுதான்.
வடக்க பார்த்து விட்டு வந்திருக்கியா போயிட்டு வா கருப்பசாமி பார்த்து தர இந்த கனியை உத்தியோகத்தில் கொண்டு வச்சுக்க ஓடுத வண்டியில் கொண்டு வச்சுக்க காப்பாற்றி தர போயிட்டு வர கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா நீ பார்த்து கூப்பிடு கருப்பசாமி சரி சரி இப்போ உடல் சம்பந்தப்பட்டதை கேட்கணும் அப்படி நம்ம குடும்பத்துக்கு பையனுக்கு யாருக்கா உடல் சம்பந்தப்பட்ட மகனுக்கு வழி சொல்லணுமா இல்ல நமக்கு வழி சொல்லணுமா ஒரு வாக்கு இருக்கு எதை பத்தி முதல்ல கேட்கணும் நான் கருப்பசாமி இப்பவும் வாங்கிட்டேன் என் குதிரை இன்னும் வீட்டுக்குள்ள வரல அப்படி குதிரை வராத காரணம் தெய்வத்தை அப்படி வாக்கால நிப்பாட்டின ஒரு இது அந்த தெய்வத்தை உடைச்சு இந்த கருப்பசாமி கொண்டு வரும்போது உள்ள வருவோங்கிற வாக்கு ஒண்ணு ரெண்டாவது உடல் சம்பந்தப்பட்டதை ஒரு கெட்டு மாதிரி போட்டு பண பிரச்சனைகள்ல நம்மளை அப்பப்போ கொஞ்சம் சுத்த விட்டுட்டாங்க உண்மையா பையா அதையும் முடிச்சு தரணும் கருப்பசாமி ஒரு பிரச்சனைக்கு வழி கொடுத்துருக்கேன் உண்மையா பையா அடுத்து ஒரு பிரச்சனையும் என்ன செய்யணும் அடைச்சு கொடுக்கணுமா இல்ல கருப்பசாமி இப்படியே என்ன விட்டுருவா நம்பிக்கை இருக்கா நான் சொல்லிட்டோம்ல ஒரு உடல் கெட்டுன்னு சொல்லிட்டேன் அந்த கெட்டை நான் உடைச்சு தரேன் கொஞ்சம் பொறுத்து அமாவாசையில ரெண்டுமே உடைச்சு கொடுத்து மகனையும் ஒரு நல்வழி படுத்தி தரேன் கருப்பசாமி சரி கருப்பசாமி பார்க்கட்டும் காலைல விடுவோம் எல்லாம் தெக்க பார்த்து நிக்கா எங்க பார்த்து நிக்கு சரி சரிதானடா சரி இது பிடிச்சுக்கா இது ஒன்றை காப்பாத்துறது உள்ள உட்காரு பக்கத்துல உட்காரு 3 வாரத்துல இந்த வயிறு வலி அப்படி தலைவலி சம்பந்தப்பட்டது குறுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம காப்பாத்தித்தாரு உன் தெய்வத்தையும் வர வச்சுட்டாரு மஞ்சள் தண்ணி அதோட பச்சை கற்பூரம் எடுத்து கருப்பசாமி நினைச்சு அப்படி உன் வீட்டுல ஏத்துற விளக்குக்கு உன்னை விட்டு போனவன் நல்ல வாக்கம் கொடுத்தவன் உண்மையா மறுபடியும் அதை உருவாக்கி தர கருப்பசாமி கவலைப்படாத இப்படி போறாளே நினைச்சு சில இடங்கள்ல போய் நம்ம பார்க்கக்கூடியது மாதிரிலாம் இருந்தது உண்மையா அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு உண்மையா பையா இனி அப்படி எதுவும் போக மாட்டியா பார்க்க மாற மாட்டியா உன்னுடைய வீட்டுல வச்சு சொல்றதுக்கு உரிமை இருக்கு நான் சொல்றது புரியுதாப்பா கருப்பசாமி நான் இருக்கேன் என்ன சுமக்கிறோம் நான் இடத்துக்கு போன ஆசைப்பட்டா நான் போகணும்ல அப்படி போகிற இடத்துல சில விஷயங்கள் மாறி உண்மையா இல்லையா கருப்பசாமி கிட்ட மாறாது ஆனா அவசரம் வந்தது கொஞ்சம் அப்படிதான் நின்றுக்கிட்டான் உண்மையா இல்லையா நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அப்படியாப்பா சரி 3 வாரம் இந்த உடல்நிலையை முதல்ல நல்லா ஆக்கித்தாரு 3 வாரத்துல ஒவ்வொரு நாள் ஆகாது நல்லா ஆக்கித்தாரு கருப்பசாமி நினைக்க என்னடா நம்ம வந்து நிற்கமே கருப்பசாமி இந்த சரிவரை எனக்கு வாக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு உண்மையாமா கருப்பசாமி இப்பவும் சொல்றேன் என்னுடைய வாக்கு மாறாது 3 வாரத்துல உடனே நல்லாக்கி வரக்கூடிய அமாவாசை எனக்கு ஒரு கனி மாலை கட்டி போட்டுவியா வேற என்ன கேட்கணும் காலை விடுத்துவா காலை நல்லா விடுத்துட்டு வா 3 நாள் ஆச்சா வேலைக்கு போய் அவ சொல்ல மாட்டேன் நீ சொல்லியா என்னடா பிள்ளை சரி 3 நாள் ஆச்சான்னு கேட்டேன் 3 நாள் ஆயிட்டா இன்னைக்கு போனா 3 நாளுக்கு முன்னாடி போய் திரும்பி வந்துட்டான் ஒரு தடவை அதெல்லாம் சேர்த்தா சொல்லுது கருப்பசாமி அவனுடைய உடனடி நல்லா ஆக்கி தர ஒரு வாட்டி என்கிட்ட அழைச்சிட்டு வர முடியுமா வருவானா அமாவாசை கூப்பிட்டு வா தொழில் நல்லபடி ஆக்கி கொடுத்து தொழிலுக்கு போறது அப்படி கிடக்க போறோம் அது நல்லா ஆக்கி தரேன் கருப்பசாமி கொடுத்த வாக்குப்படி இருப்பேன் உடனடி கருப்பசாமி அப்படி இருக்குமாப்பா சரி அப்படி எந்த ஒரு குறையும் சொல்லலையே என்கிட்ட மாத்தி அமைக்கணுமா மாத்தி அமைக்கலாம்னு சொல்லுறேன் உத்தரவு வீடு ஏற்கனவே ஒரு மாத்தி அமைக்க உத்தரவு வந்துட்டு மாத்தி அமைச்சு தரேன் நமக்கு பக்கத்துல அக்கம் பக்கம் சில கொஞ்சம் போட்டி போறாமைகளும் வருது உண்மையா 3 குடும்பத்துல ஒண்ணு பள்ளி குழந்தை இனிமேல் எந்த குறை இல்லாம கருப்பசாமி காப்பாத்தி தரேன் முடிச்சு தரேன் 3 வாரத்துல வீட்டுக்கும் பார்க்கலாம் கருப்பசாமி உடனே முதல்ல நல்லா ஆக்கி தரேன் வேற என்ன கேப்ப அப்படிமா சரி சரி பழக்காடி பார்த்தா வாங்கி தர உத்தரவாயிருக்கு 2 பேருக்கு வரணும் முதல்ல வாங்கி தரேன் கருப்பசாமி அன்பா கேளு கருப்பசாமி கூட வரணும் என் குதிரையை விட்டு பார்க்க தெக்க பார்த்த வீடு 3வது வீடு உண்மையா சத்தமா சொல்லு செவுட்டு ரெட்டி வாங்கி தரேன் காலில் ஒரு தடவை விழுந்துடும் அப்படி வழக்காடி பார்த்து 2 பேருக்கும் பணத்தையும் வாங்கி தரேன் இதுக்கு தெக்க அப்படி காலி பண்ணி போகலாம் இருக்கு தெக்க வீடு எது கிடக்கா தெக்க தான் உத்தரவு தராரு பார்க்கலாம் கருப்பசாமி அமைச்சு தரேன் சரி கருப்பசாமி குதிரை விட்டு பார்க்க என்னன்னு கேட்டுருவோம் சரி கருப்பசாமி வழக்காடி பார்த்தேன் அந்த இடத்துல இந்த கருப்பசாமி இருக்கேன் உண்மையா நான் இருக்கேனாங்க கருப்பசாமி இருக்கேன் காப்பாத்தி தர உத்தரவும் அடைச்சி அப்படி கொண்டு வந்து தரேன் விட பேத்தி
சரி முடிச்சு இங்க கொண்டு வரணுமா இல்ல அந்த இடத்துல போக வைக்கணும். கருப்பசாமி பழக்காடி பார்த்து நல்லபடியா ஆக்கி கொடுத்து கொண்டுட்டு வர முதல்ல உடலை நல்லாக்கி தர. இந்த உடல் கெட்ட முதல்ல முடிச்சுட்டாரு. ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி இங்க வரக்கூடிய சுடலை கிட்ட ஒரு கழிப்பு கழிக்க முடியுமா? சுடலை வருவார் வெள்ளிக்கிழமை, அவர்கிட்ட ஒரு கழிப்பு கழிச்சு உனக்கு உண்டான தெய்வத்தை வர வச்சு முதல்ல தர. கருப்பசாமி கிட்ட இந்த சாமி கொஞ்சம் வராது. நான் கருப்பசாமி உண்மையை சொல்லணும்ல, என் பக்கத்துல சாமி அதுதான் இது வரைக்கும் ஆடி இருக்கா என்கிட்ட. நான் கருப்பசாமி வாக்கு சொல்றது உண்டு. எந்த சாமி வந்தாலும் இந்த எல்லை கிழக்க ஒரு மாட தேவதை இருக்கு, அது பக்கத்துல இருந்துக்கணும். அதை மீறி வரக்கூடியது கருப்பசாமிக்கு பாத்திப்பட்ட சாமியா இருந்தா வர விடுவேன். நான் சொல்லுது புரியுதா பிறப்புல? நல்லபடியா ஆக்கித்தாரு, போயிட்டு வரலாம். வேற உனக்கு என்னப்பா கேட்கணும்? கடைசி வள்ளி வரணும். மற்ற நல்லா வர வேண்டாமே, கடைசி வள்ளி தான் சுடலை உத்தரவு கொடுக்காரு. அப்படி சுடலை வரக்கூடிய சுடலை கிட்ட ஒரு கழிப்பு கழிச்சுட்டு போகும். தெய்வத்தை வர வச்சு தர, உடனடி நல்லா ஆக்கித்தாரு. வரலாம். எதையும் அறகுறையா இருக்குன்னு நினைக்காரா? சார்ந்தவங்க எல்லாம் தூர போய் உட்கார்ந்து ஒத்தையில் இருக்குன்னு நினைக்கிறான். பயப்படாத, கருப்பசாமி வர வச்சு தரேன். 2 பேர்ட்டு வாங்கி தரேன். அவனையும் நல்லா வாழ வச்சு தரேன். போயிட்டு வரலாம். சரி கொண்டு வைக்கலாம், அறுத்து புளிஞ்சு குடிக்கலாம். நல்ல இடத்துல கனியை போடணும். சரிதானே? சரி வரலாம். கருப்பசாமி ஆமா எப்ப முருகபெருமான கும்பிடுறது யாருப்பா? வீரா முருகனை கும்பிடுவேன். எம்பெருமா முருகபெருமான வீட்டில் வச்சு கும்பிடுவோம். யாருக்கா ஓடியாப்ல சீக்கிரமா யார் வந்தாலும் சொல்லுவேன். எனக்கு வாக்கு எப்படி அப்படித்தான் சொல்ல முடியும். முருகபெருமான கும்பிட்டு வரணும். இடைக்காலத்துல கும்பிட முடியல, அப்படி மனைவியாருக்கும் உடல்நிலை சரியில்லை. உண்மையா நமக்கு உடல்நிலை பத்தி கேட்கணுமாப்பா? பிரச்சனை அப்படி அங்க சொல்லுவியா? கொஞ்சம் எடுத்து கேட்போம். நம்மளும் முருகனை கும்பிடுவோமா? அப்படி யாரு என்ன செய்யணும்? அது எனக்கு வாக்கு அப்படி கொடுக்கலையே. உட்கார் வேற ஆதாயி உனக்கு தான் கணக்கு. காலில் வந்துட்டோம், காலில் வந்துட்டோம். சாமி வாக்கா என்னடா வாக்கா? ஏன்னா எத்தனை தடவை காலில் விழுந்தா அத்தனை தடவை வாக்கு இருக்கும். எத்தனை தடவை காலில் விழுந்து அத்தனை தடவை வாக்கு இருக்கும். கருப்பசாமி உட்கார். கருப்பசாமி ஆமா எசைக்கமா இருக்க முடியாமா? தெக்க இருக்காளா? சத்தமா சொல்லணும். உடம்புல அப்படி வரக்கூடிய பிள்ளைகள் அப்படி நரம்பு சம்பந்தப்பட்டதும் நான் சொல்லுது புரியுதா? பேசி நரம்பு அப்பப்போ நம்மளை நிற்க விடாம தலை சுத்து தலை தரல. உண்மையா பையா? காலில் விழுந்துட்டோம் கேட்கணும். இன்னொரு தடவை விழு, 3 தடவை விழ 4ஆவது தடவை நீ நல்லபடியா வருவேன். கேப்பா உண்மையை சொல்லுப்பா. இடம் விட்டு இடம் மாறி இருக்கான்னு சொல்லுது. உண்மையா? சரி பூர்வீகத்தில் இருக்குல்ல? சரி நான் கருப்பசாமி பார்த்தேன். தெற்கிறது வடக்க வந்திருக்கணும். உண்மையா? பக்கத்துல வாப்பா. முதல்ல தெற்கிறது வடக்க போயிருக்கமா? உண்மையை சொல்லு. என்ன செய்யணும்? என்ன கேட்கணும் கருப்பசாமி கிட்ட? சரி நிப்பாட்டி தரங்களா? அவட்ட சொல்லட்டும். இன்னும் நிறைய உள்ள இருந்து வரும். நான் நிப்பாட்டி சொன்ன காரத்தோடு நிப்பாட்டிருக்கேன். வேற என்ன கேட்கணும்? சரி கையை கொண்ட போய் இப்படி கொடு. பக்கத்துல வா. நான் தாத்தாவை எப்படினாலும் பிடிச்சிக்கலாம். நான் தாத்தா தான். உள்ள இருந்து ஒரு சேட்டை செய்தான். நிப்பாட்டி தாரேன். ஆட்டம் வராது, ஒன்றும் வராது. நான் சொல்றது புரியுதா? வெள்ளி செவ்வாய் மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். உண்மையா பையா? மற்ற நாளில் கொஞ்சம் படுக்க விட்டாலும் இந்த வெள்ளி செவ்வாய் தூங்க விடாது. உண்மையா பையா? அதிகமாக இருக்கக்கூடிய பலன் காமிச்சு கொடுத்து இன்னோட நிப்பாட்டி கொடுத்து உடனே நல்லா ஆக்கித்தார. 3 முறை என்ன பார்க்க வரணும். வர முடியுமா? கருப்பசாமி கொடுக்குற கனியில இன்னைக்கே கொஞ்சம் நல்லா ஆக்கித்தார. 3 முறை என்ன தேடி வரணும். வர முடியுமா? முடியாதா? நல்லா ஆக்கி தரேன். எந்த ஒரு காப்பாற்றி கொடுத்து நல்ல தொழிலும் தரேன். வேலைலாம் கொஞ்சம் தான் இருக்கப்பா. என்ன பாப்பா? உண்மையா இல்லையா? அதெல்லாம் பார்த்து சொல்றேன். இப்போ இந்த 3 கனி தரேன். 3 கனி அரை வெட்டி புளிஞ்சு குடிக்கணும். அரை உடம்புல தேய்ச்சி கொடுக்கணும். வரக்கூடிய 3 நல்லா ஆக்கி கொடுத்து நரம்பு பிரச்சனை சொல்றாரு. நல்லா ஆக்கி தரேன். கருப்பசாமி 2 தடவை அப்படி ஆஸ்பத்திரி போயாச்சு. இன்னொரு இடத்துல அப்படி கேக்கையும் போயாச்சு. உண்மையா? சத்தமா சொல்லு. எல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இங்கனால போக வேண்டியதானே. கருப்பசாமி குறி சொல்றதுல நிறைய குறி சொல்றாங்களா? உண்மையா பையா? ஆனா கருப்பசாமி மாதிரி சொல்ல முடியாது. உண்மையா பையா? கருப்பசாமி வீட்டுக்கு விட்டு பார்த்தேன். அப்படி வீட்டுக்கு வந்து பார்த்தேன். இருக்கக்கூடிய வீடு சரி இருக்கான்னு முதல்ல ஒரு நினைப்பு வருது. உண்மையா? சத்தமா சொல்லு. கோர்னர்ல இருக்கா வீடு? இப்படி உச்சந்திக்கு முன்னாடி இருக்கா? அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஆனா கருப்பசாமி நம்பி வந்துட்டு காப்பாத்தி தரேன். உடனே நல்லா ஆக்கி தரேன். உருவாக்கி தந்துடுறேன். காலையில் விழுந்து வீடு எங்க கேட்டிருக்க? எங்க கேட்டு பார்க்க வேண்டாமா? கருப்பசாமி ஆமா அப்படி இருக்குமாப்பா? எங்க தெக்க பார்த்து அமைச்சிருக்கேன். பூர்வீகம் அப்படி இங்க தெக்க பார்த்துருக்கான்னு கேட்டேன். சத்தமா சொல்லணும். உண்மையா இல்லையா? என்ன செய்யணும்? அமைச்சது கீழ்பக்கம் கொஞ்சம் கெட்டி குறையா இருக்கு, மேல் பக்கம் வசந்து இருக்கு. சத்தமா சொல்லு. அதான் கீழ்பக்கம் தாழ்ந்து கொஞ்சம் மேல் பக்கம் இதாக தெரிஞ்சு சொல்லு. உண்மையாப்பா? எப்படி கேட்பா? ஆமாப்பா. சரி சரியா பார்க்கணும்னா 2 ரூம், அதுல 3. உண்மையா பையா? உண்மையா பையா? நல்லா ஆக்கி தரேன். வீடு கெட்டால எந்த ஒரு குறையும் இல்லை.
சப்போஸ் இப்போ நமக்கு தேவைப்பட வேண்டிய பணம் காசுகள் அப்படி பிரச்சனை உண்மையா இல்லையா ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ணணும் கிடைக்கல உண்மையா பையாப்பா 3 தடவை வீட்டில் போட்டாச்சு எத்தனை தடவை 3 தடவை போட்டாச்சு கருப்பசாமி அதையும் வழக்காடி பார்த்து முதல்ல உடனடி நல்லா ஆக்கிட்டாங்க 3வது வாரம் வீட்டுக்கு உத்தரவுத்தார் 3வது வாரம் வீட்டுக்கு உத்தரவுத்தார் வேலையில் அப்படி வந்து கருப்பசாமி பார்த்தேன் வேலை இது 2வது வேலை பார்க்க உண்மையாப்பா 2வது கடலா உண்மையா பையா என்ன செய்யணும் இதே இருக்கலாமா நல்லா தானே இருக்கு இந்த காப்பாற்றி தர மொத்தம் 5 பேர் வேலை பார்க்க எத்தனை பேர் சத்தமா சொல்லு 5 பேர் சரியா இருக்கா காப்பாற்றி தரேன் 3 முறை என்ன பார்க்க வரும் 3வது நீ கேட்கக்கூடிய வாக்கு பதில் சொல்லி கருப்பசாமி அமைச்சு தரேன் 3 முறை என்ன பார்க்க வரும் முக்கியமா அமாவாசைக்கு என்கிட்ட வர முடியுமா பேர் 3 கடைகளும் நல்லா ஆக்கி தரேன் உடம்பு ஆட்டக்கமாக நின்றும் எல்லாம் பறந்து வாடிவா பயப்படாத வேற என்ன கேட்கணும் நான் கருப்பசாமி சொல்லுது புரியுதா கொஞ்சம் நிப்பாட்டினா தான் நல்லா இருக்கும் அப்படி நிப்பாட்டலைன்னா தான் உயிருக்கு வர ஆபத்து மாதிரி எந்த நேரமும் இதே மாதிரி தன் புலத்தில் கொண்டு கொஞ்சம் அசிங்கத்தையும் கொண்டு காமிக்கும் உண்மைனா உண்மைன்னு சொல்லு என்ன செய்யணும் அவளை நிப்பாட்டணுமா வர வச்சு தரணும் நல்லது இல்லை நான் சொல்லுறது புரியுதா 3 வருஷ காலம் கஷ்டம் படுது உண்மையா பையா இங்க மாதிரி அங்க மாதிரி பார்க்கும் குடும்பத்தில் அப்படி நிலைக்கக்கூடிய வாய்ப்புல குடும்பத்தை விட்டு தனித்து தான் இருக்கணும் 2 குடும்பம் தான் உண்மையா பையா குடும்பத்தை விட்டு தனிச்சு தான் இருக்கணும் அப்படி ஏன் போகலன்னு கேட்டாலுமே அங்க சொல்லக்கூடிய அவ சொல்லு பழி சொல்லாயிட்டு சத்தமா சொல்லலாம் உண்மையா இல்லையா காப்பாத்திட்டு வர வேற யாரு சொல்லலாம் வராரா கூப்பிடுவியா சத்தமா சொல்லு சொல்ல யார் யாரா உண்மைன்னு சொல்லு காலை விழுந்துருவா கேட்கணும் சரி எல்லாரும் ஓட்டு ஓரத்தில் இருக்காரா யாரு இருக்கா உண்மையா பையா ஓட்டு ஓரமா இருக்காரு நல்ல கூடத்துல இருக்காரு உண்மையா பையா சோலையா இருக்காரு நான் நம்மளை தான் பிச்சை எடுக்க விட்டேன் உண்மையா பையா 2வது தலைமுறை ஆடி வர உண்மையை சொல்லுப்பா காப்பாற்றி தரேன் கருப்பசாமி இவ்வளோ நல்லா ஆக்கி கொடுத்து வரக்கூடிய தெய்வத்தை நல்லபடியாக ஆக்கித்தாரேன் வேற என்ன கேட்பேன் அப்படி கருப்பசாமி அடுத்த முறை வரதுக்குள்ள எந்த ஒரு ஆட்டமும் இல்லாமல் உடனே இல்லாமல் நல்லா ஆக்கி கொடுத்தா நம்புவியா வரும்போது சாமிக்கு ஒரு புல்லு கொண்டு சேரக்கு நான் அடிப்பேன் உன் புருஷன் அடிப்பேன் நான் உண்மையை சொல்லு எல்லாம் சரியா சொல்லி கொடுவேன் என்னைக்கு அடிப்பான் என்ன செய்வான்னு கூட சொல்லி கொடுவேன் என்ன பிராண்ட் அடிக்கான்னு சொல்லிடுவேன் கருப்பசாமி எங்கப்பா இருக்கு வீட்டுக்கு மேக்க போயிட்டு சாப்பிடும் தெக்க மேக்க நேரம் மேக்க இல்லை உண்மையா பையா கடையை பார்த்தா தனிச்சிருக்கு ஒத்த கடை வடக்க பார்த்த கடை உண்மையா கருப்பசாமி கொஞ்சம்னா தெரியா சொல்லுவேன் ஏன் நீ பேருக்க மாதிரி சொல்லுதா நீ பேருக்கியா அதான் கேட்டேன் வடக்க பார்த்த கடை உண்மையா சரி போயிட்டு வாப்பா காப்பாற்றி தரேன் அடுத்த ஒரு புல் கொண்டு இன்னையோட நல்லா ஆக்கி தரேன் பார்க்க முடிச்சுட்டு போயிட்டு